தமிழகத்துல கிரானைட் ஊழல்களை கொண்டு வந்த முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் ஐஏஎஸ் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி வெளிப்படையா சொல்லியிருக்காரு. நேர்மையாக இந்த வழக்கு விசாரிக்கப்படணும். யார் விசாரிச்சுட்டு இருக்காரு? இல்லைங்க, நீங்க அந்த கேள்வி என்ன கேட்கக்கூடாது. விசாரணை செய்யறது தமிழ்நாட்டில், விசாரிக்கப்படுவது ஒரு அதிகாரியை, இன்னும் 4-5 பேரை. அவங்கள ஒரு பயம் வருது, எனக்கு ப்ரொடெக்ஷன் வேணும்னு கேட்குற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ விசாரணை ஃபேராக நடந்துச்சுன்னா அந்த பயம் இருக்கக்கூடாது. ஊழல் கூட்டணி, அந்த கூட்டணி தோல்வி கூட்டணி, கட்டாய கூட்டணி அப்படின்னு முதலமைச்சர் சட்டப்பேரவை உட்பட அவர் செல்லக்கூடிய இடங்கள்ல எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஊழல் காரணமாக சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் இன்னைக்கு தேதிக்கு 2 அமைச்சர்கள், ஒரு அமைச்சர் ஊழல், இன்னொரு அமைச்சர் இன்னொரு விஷயம், இறங்கிக்கிட்டே இருக்காங்க பதவி, இல்ல கோர்ட் மூலமா கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. அப்பேற்பட்ட கூட்டணியை நடத்துற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்க கூட்டணியை பத்தி பேசினா